குடும்ப தகராறு காரணமாக ஒரு வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடவிருந்த தனது மகள்கள் இருவருக்கும் விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தந்தையும் விபரீத முடிவை எடுத்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை முடக்கத்தான் அம்பேத்கர் காலனியை சேர்ந்தவர் கோபிராஜ். இவர் மதுரை மாட்டுத்தாவணியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் எலக்ட்ரீஷியனாக பணிபுரிந்து வந்துள்ளார். இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். கடந்த சில நாட்களாக கோபிராஜ் மற்றும் அவரது மனைவி காயத்ரிக்கு இடையே குடும்ப தகராறு இருந்து வந்துள்ளது. உறவினர்கள் வந்து சமாதானம் செய்து வைத்த பின்னரும் மீண்டும் சண்டை ஏற்பட்டதில் மனைவி காயத்ரி தனது தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் தந்தை கோபிராஜ் தனது 2 மகள்களுடன் வீட்டில் இருந்துள்ளார். வரும் நவம்பர் 30ஆம் தேதி மூத்த மகளுக்கு பிறந்தநாள் வரவிருந்ததால் அந்த குழந்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக காத்திருந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மதியம் வரை பிள்ளைகளுடன் இருந்த கோபிராஜ் திடீரென குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார். அதனை குடித்துவிட்டு குழந்தைகள் மயங்கியதும் வயரை வைத்து கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு பின்னர் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கோபிராஜ் வேலைக்கு செல்லாமலும் வீட்டின் கதவு நீண்ட நேரமாக திறக்கப்படாமலும் இருந்ததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது மூவரும் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து கூடல்புதூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா தலைமையிலான காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். கோபிராஜ் தற்கொலை செய்வதற்கு முன்பு 2 பக்க கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தை காவல்துறையினர் கைப்பற்றி இந்த கொடூர முடிவுக்கு காரணம் என்ன என்று தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த 2 பெண் குழந்தைகளும் அந்த பகுதியில் உள்ள அனைவரிடமும் பாசத்துடன் பழகியவர்கள் என்பதால் இந்த கோர சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் அனைவருமே கண்ணீர் விட்டு அழுதனர். குடும்ப தகராறு காரணமாக 2 பிஞ்சு உயிர்கள் பறிபோன சம்பவம் மதுரை மாநகரையே சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது.